ஊர் திரும்பிய போது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கர்ப்பிணி உட்பட 2 பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த பத்மநாபன் இவரது மகள் தீபிகாவிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சென்னை கொரட்டூர் பகுதியில் தனது கணவருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான தீபிகாவிற்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி முடிந்ததும் சம்பவத்தன்று அதிகாலை தனது தந்தை மற்றும் தாயுடன் காரில் தீபிகா வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மதுரவாயல் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தீபிகா சென்ற காரின் மீது மோதியுள்ளது. இதில் தீபிகா மற்றும் அவரது தந்தை பத்மநாபன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தீபிகாவின் தாய் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து எதிரே வந்த காரை ஓட்டி வந்த மணிகண்டன் எனும் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்த நிலையில் அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சியில் திமுக நிர்வாகிகளால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாவேகா நிர்வாகிகளை தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த காட்டுச்செல்லூர் கிராமத்தில் தாவேகா தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியின் நிர்வாகிகள் பேனர் வைத்திருந்தனர். இந்த பேனரை திமுகவை சேர்ந்த ராஜவேலு மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் கிழித்ததாகவும் அதை கேட்கச் சென்ற தாவேகா நிர்வாகிகளான செந்தில் முருகன், சரவணன், ஜெயமணி ஆகியோரை திமுக நிர்வாகிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 3 பேரும் காயமடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயும் காயமடைந்தவர்களிடம் உடல் நலம் குறித்து விசாரித்தார். சென்னை, மதுரை, திருச்சி என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள ஏடிஎம் மையங்களில் வடமாநில இளைஞர் நூதன முறையில் பணத்தை திருடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ள பல்வேறு ஏடிஎம்களில் பணம் கொள்ளை போவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. இதையடுத்து புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வடமாநில இளைஞர் ஏடிஎம் மையத்தில் இருந்து பணம் வெளியில் வரும் இடத்தில் தகடு ஒன்றை வைத்துவிட்டு செல்வதோடு பின்பு பொதுமக்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க முயற்சிக்கும் போது பணம் வராமல் தடுக்கப்படுகிறது. ஏடிஎம்மில் பணமில்லை என எண்ணி பொதுமக்கள் சென்றவுடன் வடமாநில இளைஞர் மீண்டும் வந்து தகடை எடுத்ததும் வெளியே கொட்டும் பணத்தை எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. மேலும் இதே போன்று சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வடமாநில இளைஞர் கொள்ளையடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் மோதியதில் அங்கே நடந்து சென்று கொண்டிருந்தவர் பாதம் துண்டாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் சம்பவத்தன்று இரவு ஆந்திராவில் இருந்து வாழைக்காய் லோடு ஏற்றி வந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடியது. இதையடுத்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த தனியார் உணவக காவலாளி கிறிஸ்துவதாஸ் என்பவர் மீது மோதியதோடு கால்வாயில் லாரி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கிறிஸ்துவதாஸின் பாதங்கள் துண்டான நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக சார்பில் முருக பக்தர்களாக மட்டுமே மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் கடந்த 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்த வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் பங்கேற்ற நிர்வாகிகள் அது குறித்து கருத்து தெரிவிக்காத நிலையில் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாகியது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முருக பக்தர்களாக மட்டுமே மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும் ஒருபோதும் அண்ணா பெரியார் கொள்கைக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். திமுக அரசு குற்றம் குறை கூறுவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் அது ஒருபோதும் நிறைவேறாது எனவும் தெரிவித்த அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசியல் இருக்காது என்கின்ற அடிப்படையில் தான் விழாவில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இப்போது முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் பங்கு எடுத்திருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள்.
அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் பரப்புரைக்காக பயன்படுத்தியதால் பவன் கல்யாண், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மதுரை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அளிக்கப்பட்டுள்ள இந்த புகார் மனுவில் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளதாகவும், இதனால் முருகனை இழிவுபடுத்தியதோடு முருக பக்தர்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதவரியை தூண்டும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இதனால் மாநாட்டில் கலந்து கொண்ட ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஆகியோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் மாநாட்டில் ஏராளமான வன்முறை பேச்சு, அதே போல் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பேச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் காவல்துறை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இது தண்டனை சட்டங்கள், அதே போல் மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தும் சட்டம் உள்ளிட்ட எல்லா சட்டங்களிலும் எல்லா அஃபென்ஸையும் சேர்த்தா 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள் இவர்கள் மீது பதிவு செய்ய முடியும். காவல்துறை இன்னைக்கு வரை என்ன செய்யுது, ஏன் தூங்குது, தமிழ்நாடு அரசு ஏன் தூங்குதுன்னு எங்களுக்கு தெரியல. வழக்கு பதிவு செய்ய தாமதம் ஏன், எதுக்கு தயங்குறாங்க? உடனே வழக்கு பதிவு செய்யணும். இன்று நாங்கள் ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஆணையாளர் சார்பாக துணை இணை ஆணையர் அவர்களிடம் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். எங்கள் புகாரை முழுமையாக கேட்டுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விருதுநகர் அருகே கூலி தொழிலாளி மர்மமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேல கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் முத்துக்குமார். 55 வயதான இவர் பெயிண்டிங் வேலை செய்து வந்த நிலையில் வெள்ளக்கோட்டை அண்ணாநகர் 4வது தெருவில் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கி வந்துள்ளார். அடிக்கடி மது அருந்தும் இவர் தனது நண்பர்களுடன் சண்டையிட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று காலையில் முத்துக்குமார் தனது வீட்டில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முத்துக்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவலரை ஒருவர் மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் பைனான்ஸ் நிறுவனம் பறிமுதல் வாகனம் தொடர்பாக ஒருவர் புகார் அளிக்க வந்திருந்தார். அப்போது அங்கிருந்த காவல் உதவி ஆய்வாளர் பழனிக்குமார் என்பவரை புகார் அளிக்க வந்த நபர் விரலை நீட்டி சத்தம் போட்டு மிரட்டியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப சொல்லுங்க சார், எதுக்கு நீங்க சட்டம் போடுறீங்க? இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். இல்ல இப்ப கேட் லோன் வாங்கி இருக்காங்க. அவங்க வந்து கேட் வண்டி 11 மணிக்கு எடுக்கலாம். அப்படியே நீங்க போலீஸ் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல அத சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்றீங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்றது கேளுங்க சார். நல்லா சொல்றது கேளுங்க. நீங்க லோன் வாங்கி இருக்கற, வட்டி வாங்கி இருக்கற, ஒரு நீங்க சொன்னீங்கல அது கேளுங்க. சொல்லுங்க. நீங்க இந்த பேங்க்ல லோன் வாங்கி இருக்கீங்களா? சார் லோனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பேங்க்ல லோன் வாங்கி இருக்கீங்களா? சொல்லுங்க. லோன் கட்டிக்கலாம் முறை பிரகாரம் அவங்க தான் வேவர் பண்ணி சார் அவங்க தான் 4 மாசம் லேட் பண்ணிருக்காங்க. எங்க சைடு தப்பு இல்ல. நான் வந்து மெயில் போட்டு அவங்க உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணாங்களா? பண்ணிருக்காங்க. நீங்க அரியலூர் அருகே 30 வருடங்களுக்கு முன் காணாமல் போன நபரை மீண்டும் சந்தித்ததால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்த காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அரியலூர் மாவட்டம் காங்கேயம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் கண்ணையன், ருக்குமணி. இவர்களது மகன் கோவிந்தராஜ் என்பவர் 30 வருடங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு காணாமல் போகியுள்ளார். இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அவர் சொந்த ஊருக்கு திரும்பியதால் அவரை கண்டு அவரது பெற்றோர் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன.
செங்கல்பட்டு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 27 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த VIP நகர் பகுதியை சேர்ந்தவர் மகாவீர். அரைமலை நகர் அடுத்த கீழ்கரணை பகுதியில் அடகு கடை நடத்தி வரும் இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 18ஆம் தேதி குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். இந்த நிலையில் சுற்றுலாவை முடித்துவிட்டு சம்பவத்தன்று வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 27 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் ஆகியவை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து மகாவீர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளால் எவ்வளவு வழக்குகள் போடப்பட்டுள்ளது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முருகன் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருமே அரசியல்தான் பேசினார்கள் எனவும், அதிமுக தங்கள் ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க பாஜக ஆதரவு தேவை என்பதால் கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். அதிமுகவை பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜக காலூன்ற பார்ப்பதாகவும், இந்த கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் விமர்சித்தார். குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் பாஜகவின் முயற்சிதான் முருக பக்தர்கள் மாநாடு எனவும் விமர்சனம் மேற்கொண்டார். என்ன விஷயம் நாங்க சொல்ல விரும்புறோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான காலத்திலிருந்து சிபிஎம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இது கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல, இது கொள்கை அற்ற கூட்டணிங்கிறத தான் சொல்றோம். ஏன்னா இந்த கூட்டணின்னு இங்க அமித்ஷா அறிவிப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்பது பாஸ் ஆகுது. ராஜ்யசபாவில் அதை எதிர்த்து அதிமுக வாக்களிக்கிறது. அதுக்கு முன்னால் வேறு சில விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஆழமாக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ எந்த புள்ளி அவர்களை ஒன்றிணைக்கிறது? ஒரு புள்ளி கூட அவங்கள ஒன்றிணைக்கலை. அப்போ என்ன நம்ம யூகிக்க வேண்டி இருக்குன்னா, அதிமுக தங்களுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படுது. தமிழகத்தில் காலூன்றுவதற்கு பிஜேபிக்கு அதிமுக போன்ற கட்சியினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால் இது பரஸ்பர உதவி, கிவ் அண்ட் டேக் என்பதை தவிர இந்த கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிறத முதல் நாள்ல இருந்தே சிபிஎம் சார்பாக ஆழமாக சொல்லுகிறோம். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி விமர்சித்து வெளியிடப்பட்ட காணொலியை தவிர்த்திருக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அரியனூர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலம் மத்திய மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனிப்பட்ட பணி காரணமாக இந்து மக்கள் முன்னணி அமைப்பினர் அழைப்பு விடுத்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை எனவும், பெரியார், அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி விமர்சித்து வெளியிடப்பட்ட காணொலியை தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாநாட்டில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சபையின் நாகரீகம் கருதி அமைதியாக இருந்துவிட்டு வெளியே வந்து கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், இதுபோன்ற காணொலியை காண்பித்து கண்டனத்திற்குரியது எனவும் விமர்சித்தார். எங்கள் கட்சியின் நிர்வாகிகளை, முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைத்திருக்காங்க. அன்றைய தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நாங்கள் அங்கே போக முடியல. மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள். பெரியார் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுவார்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு.
கவிஞர் கண்ணதாசன் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடியில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தின் புகழ்பெற்ற கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் அரசவை கவிஞருமாக விளங்கிய கவிஞர் கண்ணதாசனுக்கு அவரது சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கவிஞர் கண்ணதாசனின் 99வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் காரைக்குடியில் அமைந்துள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறையில் நடக்கும் குற்றங்களை தடுக்கும் வகையில் அனைத்து சிறைத்துறை அதிகாரிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் இயக்குனர் பிரதீப் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் சார்பில் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்களை சேர்ந்த 30 சிறை அலுவலர்களுக்கான இன்றைய கால சிறை பாதுகாப்பான அவசியம் மற்றும் சிறைகளில் அவசர நிலை சமாளித்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் இயக்குனர் பிரதீப் இன்றைய காலகட்டத்தில் சிறைகளில் குற்றங்களை தடுப்பது என்பது சவாலாக உள்ளதாகவும் இந்த குற்றங்களை தடுக்க பாதுகாப்பும் அதற்கான ஆற்றலும் அவசியம் எனவும் பேசினார். திருப்பத்தூர் அருகே 10 வருடமாக தவமிருந்து பெற்ற 1.5 வயது குழந்தை டிராக்டரில் சிக்கி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்த அருள் பிரகாசம் என்பவரும் கந்திலி பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவருக்கும் திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் கடந்த ஆண்டுதான் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று காலையில் அருள் பிரகாசம் நிலத்தில் டிராக்டர் கொண்டு உழவு செய்து கொண்டிருந்த நிலையில் பின்னால் நின்று கொண்டிருந்த குழந்தையை கவனிக்காமல் டிராக்டரை பின்னோக்கி இயக்கியுள்ளார். இதில் குழந்தையின் தலையில் டிராக்டர் ஏறியதால் குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் பெற்றோர்கள் கதறி எழுத காட்சிகள் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 2 இளைஞர்களை 10 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு இருளஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த முகேஷ், கிளாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் ஆகிய இருவரும் சென்றபோது அங்கிருந்த சிற்றம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாகில் இருந்து கல்பாக்கத்திற்கு வந்த முகேஷ் மற்றும் லோகேஷ் இருவரையும் 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கத்தியால் தாக்கி பின்னர் அவ்விடத்தை விட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து படுகாயமடைந்த இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருவாலங்காடு காவல் நிலைய போலீசார் தப்பி சென்ற கும்பலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேகமாக சென்ற டாடா ஏஸ் வாகனம் 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே திருப்பந்தியூர் பகுதியில் அதிவேகமாக சென்ற டாடா ஏஸ் வாகனம் எதிர் திசையில் இருந்து வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் திருமேனிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த பார்த்திபன் மற்றும் பகவதி ஆகிய 2 பேரும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மப்பேடு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் ஸ்ரீ அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களுக்கு ஈரோட்டில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி சபா சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீதி அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பாஜகவின் தாய் கழகமான ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷாம் சுந்தர் முகர்ஜியின் நினைவு நாள் அன்று ஈரோட்டில் பேசுவதை பெருமை என கூறினார். சுந்தர்ஜியின் மறுபிறவியாக பிரதமர் மோடி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆட்சி செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் மக்களுக்கு பயன்படும் வகையில் புதிதாக EFIR மற்றும் 5E நீதிமன்றங்கள் துவங்கப்பட்டு உள்ளதாகவும் EFIR மூலம் காவல் நிலையங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டியது இல்லை என்றும் தெரிவித்தார்.
தாய்லாந்திலிருந்து இலங்கை வழியாக கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ உயர் ரக கஞ்சா மதுரை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் இலங்கையில் இருந்து மதுரை வந்த விமான பயணிகளிடம் மதுரை சுங்க இலாக்கா வான் நுண்ணறிவு பிரிவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தாய்லாந்தில் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ உயர் ரக கஞ்சாவை இலங்கை வழியாக வாலிபர் ஒருவர் கடத்தி வந்தது தெரிய வந்த நிலையில் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் கஞ்சா கடத்தலில் பிடிபட்ட வாலிபருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் 6 மாதத்திற்குள்ளாக பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளதாக MP சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய MP சசிகாந்த் செந்தில் மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் சுகாதாரம், கல்வி போன்றவைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் 6 மாதத்திற்குள்ளாக பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் 100 நாள் வேலைக்கு இருந்த கட்டுப்பாடு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு 148 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை பணிகள் தொடங்கப்படும் என அறிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த 3 மாதங்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்தது. இந்த டிஸ்கஷனில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கிலிருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ஹெல்த், எஜுகேஷன் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் செய்யப்பட்டது. அடுத்த போன திசா மீட்டிங்கில் நடந்த விஷயங்களிலும் அதில் ப்ராக்ரஸும் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். முடியும் தருவாயில் உள்ள மேம்பால பணிகள் குறுகிய நாட்களில் நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த கிடப்பில் இருந்த அந்த மேம்பாலங்களில் வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேம்பாலம் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. செவ்வாப்பேட்டை மேம்பாலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பணிகள் தொடங்கி அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முடிஞ்சிடும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மீஞ்சூர் மேம்பாலமும் முன்னாடி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிறது. அது மாதிரி பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கடந்த 1 வருடமாக மூவ்மெண்ட்ல இருக்கு. எல்லாமே நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு. வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து கூடிய சீக்கிரமே திறக்கவும். புதுச்சேரியில் மர்ம நபர்கள் நாயை தாக்கிய செய்தி எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியான நிலையில் தற்போது மர்ம நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் சுற்றித் திரிந்த தெருநாயை அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கட்டையால் தாக்கி அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொல்ல முயற்சித்துள்ளனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு நிர்வாகிகள் நாயை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து மீண்டும் அதே இடத்தில் விட்டனர். இது குறித்து எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் நாயை கொல்ல முயற்சித்த மர்ம நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆவடியில் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர் மரத்தில் சிக்கியிருந்த காற்றாடியை எடுக்க முயற்சித்த போது கீழே விழுந்து படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ராமலிங்கபுரம் 1வது தெருவைச் சேர்ந்தவர்கள் ராஜ்குமார், எமிலி அம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு 3 மகள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இதில் ஆவடியில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த கார்த்திக் தனது தாயுடன் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சிறுவன் கார்த்திக் 2வது மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு மரத்தில் சிக்கியிருந்த காற்றாடியை எடுக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென மாடியில் இருந்து கார்த்திக் கீழே தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த கார்த்திக் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து ஆவடி போலீசார் கார்த்திக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூரில் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் தகாத வார்த்தைகளால் திட்டிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாக்கு உட்பட்ட கனகம்மா சத்திரம் பகுதியில் தனம், மதுமிதா, செவ்வந்தி ஆகிய மூவரும் ஒரே பகுதியில் வசித்து வருகின்றனர். இதில் இவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவாஜி என்பவர் தனது நண்பர்களுடன் மதுமிதா என்ற பெண்ணிற்கு தகாத மெசேஜ் அனுப்பி தகாத வார்த்தையில் அந்த பகுதியில் கிண்டல் செய்துள்ளார். இது குறித்து கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மதுமிதா, தனம், செவ்வந்தி ஆகியோர் சிவாஜியின் மனைவியிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த சிவாஜி, எனது வீட்டில் இருந்து கொண்டு என் மனைவியிடம் என்னை குறித்து தவறாக பேசுகிறீர்களா என்று கூறி 3 பெண்களை தாக்கியுள்ளார். இதில் கர்ப்பிணி பெண்ணான செவ்வந்தி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து புகார் அளிக்க வந்த 3 பெண்கள் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கிருந்த சிவாஜி காவலர்களை ஏவி புகார் கொடுக்க வந்தவர்களை காவலர் ராமர் தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பியுள்ளார். எனவே காவலர் ராமர் மீதும் சிவாஜி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்ப்பமா இருக்காங்க, அவங்கள அடிச்சு வந்து கீழே தள்ளிட்டாங்க. அது கேட்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே ராமன்ற ஒருத்தவர் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை அடித்து வெளியே தள்ளிட்டாரு. எனக்கு கழுத்தில் வலி, என் தங்கச்சி வந்து தலையில் அடித்து தலையில் என் தங்கச்சிக்கும் வலி. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எந்த நடவடிக்கையும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் அதிகாரி பேச்செல்லாம் கேட்டுட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. என் தங்கச்சியும் அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எனக்கும் கழுத்துலலாம் ஃபுல்லாக வலி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அவங்க ராமர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு லேடிஸ் பாதுகாப்பு கேட்டு போனால் ஸ்டேஷனில் வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை, அடித்து வெளியே உத்தமபாளையம் அருகே தான் படித்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இயக்குனர் கஸ்தூரி ராஜா ஊக்கத்தொகை வழங்கினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா மல்லிகாபுரத்தில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா தான் படித்த பள்ளிக்கு வருகை தந்து தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதையடுத்து அங்கு படித்து வரும் மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். எட்டயபுரம் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் உணவு தயாரிக்கும் போது சிலிண்டரில் இருந்து திடீரென புகை வெளியேறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கைலாசபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள வளாகத்தில் காலை உணவு திட்டத்தில் உணவு தயாரிக்கும் பணியில் கனகவல்லி என்பவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென சிலிண்டரில் தீ பற்றி எரிந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கனகவல்லி அலறி அடித்துக் கொண்டு வெளியேறியுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இது குறித்து மாசர்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.